morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakarambalayam, Namakkal district. Yes, students, I welcome all of you to our English class. Yes, for the past 3 classes, I have been explaining you a wonderful real incident that happened in 2017 in Indian Navy. The credit goes to the women crew from our Navy who circumnavigated the globe in 254 days all alone in a sailboat. How they completed their task and what are all the adventures they faced and what are all the difficulties they come across. That is what we are seeing from their interview. Yes, this is one of the picture of the crew members along with his mentor Dilip Tante, the first Indian circumnavigator in the first sailboat of India, Magadhi. Yes, students, let me go further. This is the Tara Tarini temple. Yes, let me go to the remaining stanzas and see how they completed their task, and let me explain. Yes, the interviewer. This lesson is a type of an interview between the crew and an interviewer. You see, the interviewer asking questions and the crew members explaining their difficult task and the historic day when they completed their circumnavigation. You see, interviewer, what were your aims and how did you work to achieve them? உங்களோட எய்ம் என்னவா இருந்தது அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி கேப்டன், ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. எங்களோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா, இந்த செயல்போட்டில் எங்களோட ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி? அல்டிமேட் ஹானஸ்டி, நேர்மையாக முடிக்கணும் அப்படின்றது. அதுதான் பாருங்கள், ஒரு அழகான விஷயம். எதுவுமே ஒரு நேர்மையானதாக இருந்தது, நேர்மையான வழியில் செஞ்சது நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் அதுக்காகவே அது சக்ஸஸாக முடியும் அப்படின்றது. நேர்மைக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது. அப்போது இவங்க தே வாண்டட் டு கம்ப்ளீட் தேர் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி, ரொம்ப அல்டிமேட் நேர்மையாக முடிக்கணும்னு நினச்சாங்க. அதுதான் அவங்களோட எய்ம். ஐ டிடன்ட் செட் அவுட் ஃபார் எ டெஸ்டினேஷன், வேறு எந்த டெஸ்டினேஷனும் எங்களுக்கு கிடையாது. இட் வாஸ் த ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட். எங்கள் டெஸ்டினேஷனும் கிடையாது, நாங்கள் எங்களோட பயணத்தை நேர்மையாக முடிக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் எய்ம் பண்ணணும். ஸோ மை கன்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷுர் தட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம் நேவிகேஷன். Contention means idea. என்னோட ஐடியா, what was my idea is to make sure we go by the rules of circumnavigation. We are traveling in a sailboat and there is a rules for circumnavigation and they have to complete it with the utmost honesty அப்படின்றது தான். இப்போது செயில்போட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த செயில்போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுவும் நேர்மையாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படிங்கிறது தான். ஒன்ஸ் செகண்ட் ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸ், செயில்போட் அப்படின்றது காற்றினோட உந்து விசையினால் மட்டும் நகர்ற அந்த போட்டு. இந்த போட்டில் எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. பாருங்க, மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சேட்டலைட் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்தாலும் ஈவன் தோ தே ஹேட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், தே ஹேட் டு செயில் பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம் நேவிகேஷன். அந்த 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 விதிப்படி தான் அவங்க நடக்கணும் அப்படின்னு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறது தான் என்னோட எய்மாக இருந்தது. விச் ஷேர் டு தட் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ். சீக்கிரம் ட்ராவல் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிலரி மீன்ஸ், ஆக்சிலரி அப்படின்னா ஹெல்பிங். ஆக்சிலரின்னு என்னதுப்பா? ஹெல்பிங். ஹெல்பிங் மீன்ஸ் ஆஃப் ரெப்பல்ஷன். ரெப்பல்ஷன் மீன்ஸ் pushing force. We should never use any type of pushing force for the sailboat except the wind. அதாவது காற்றினோட உந்து விசையை மட்டும்தான் பயன்படுத்தணும், மற்ற எந்த உந்து விசையும் பயன்படுத்தி நாங்கள் படகை ஓட்டுனது கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ட் பாருங்கள், டோன்ட் யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ். ஆக்சிலரி மீன்ஸ் ஹெல்பிங், மீன்ஸ் மெத்தட். நோ எனி அதர் மெத்தட் ஆஃப் pushing force and you don't have to take anybody else's assistance. Assistance means help. Auxiliary assistance
டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஒரே மீனிங் இருக்கிற வேர்ட்ஸ் தான். அப்புறம் நாங்கள் 6 பேர் மட்டுமே தான் ட்ராவல் பண்ணணும், வேறு யாரோட ஹெல்ப்பும் எங்களுக்கு தேவைப்படக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஐ கிராஸ்ப்டு தட் கம்ப்ளீட்லி, ஐ ஃபாலோடு தட் கம்ப்ளீட்லி. அதை தான் நான் ரொம்ப தீவிரமாக யூஸ் பண்ணினேன் அப்படின்றாங்க அவங்க. பாருங்கள், என்ன எய்ம் அப்படின்னு கேட்டால் ஒரு எய்மும் கிடையாது, நேர்மையாக முடிக்கணும் அப்படின்றது தான். நேர்மையாக அப்படி முடிக்கணும், வேறு யார் ஒருத்தரோட சப்போர்ட்டும் இருக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு ஃபோர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்மளை யார் வாட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது தே கேன் பார்த்துட்டு தே கேன் ஸ்விட்ச் ஆன் த என்ஜின் அண்ட் மூவ் எ மைல் ஃபர்தர். அதாவது என்ஜின் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 மைல் கூட முன்னாடி போகலாம். அவங்க அதை ட்ரை பண்ணவே கிடையாது, நேர்மையை கடைப்பிடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் enabled you to complete this expedition successfully. எனேபிள்டு மீன்ஸ் மேக். உங்கள்கிட்ட எந்த ஒரு குவாலிட்டி இல்லை எந்த ஒரு விஷயம் உங்களோட எக்ஸ்பெடிஷனை ஜேர்னி வித் பர்பஸ். எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா ஜேர்னி வித் பர்பஸ், ஒரு நோக்கத்துக்காக ட்ராவல் பண்ணுற ஜேர்னியை தான் நம்ம எக்ஸ்பெடிஷன் அப்படின்றோம். எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குணத்தை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த குணம் எங்களோட சக்ஸஸுக்கு காரணமாக இருந்தது பாருங்கள். ஜோசிகா, whenever the winds dropped, நாங்கள் செயில் பண்ணிகிட்டு இருக்கும்போது விண்ட்ஸ் ட்ராப் அப்படின்னா காற்றோட வேகம் குறையும் போது, இட் wouldn't have taken me even a fraction of second to switch on the engine. அந்த என்ஜின் காற்றோட வேகம் குறையும் போது, when the wind reduces, it never take me to switch on the engine within a fraction of second. ஒரு fraction of secondல அந்த இன்ஜினை என்னால் ஆன் பண்ண முடியும். ஆன் பண்ணுனா போட் இன்னும் ஸ்பீடாக போகும், ஒரு 1 or 2 கிலோமீட்டர் சீக்கிரம் ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது கூட நாங்கள் அதை யூஸ் பண்ண கிடையாது. பாருங்கள், இட் wouldn't have taken me even a fraction of second to switch on the engine and say let us go 1 mile again. காற்றே இல்லை அப்படின்னா அந்த போட் மூவ் ஆகிறது கஷ்டம். சரி, இன்ஜின் ஆன் பண்ணுங்க நம்ம போகலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் அல்டிமேட் ஹானஸ்டி. But inside of me something poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. எனக்குள்ள ஒரு விஷயம் போக் ஆகிட்டே இருந்தது. அது என்ன போக்கு பாருங்கள், இன்சைட் ஆஃப் மீ, எனக்குள்ள சம்திங் போக்டு which means pricking hard. ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது. என்ன? and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. என்னோட மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம், இப்போ இனி எதையுமே நேர்மையாக ஃபாலோ பண்ணணும், நேர்மையாகவே முடிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நான் நினச்சேன். ஐ ஆம் கிளாட் தட் வி ஆர் ஏபிள் டு ஃபினிஷ் இட் சக்ஸஸ்ஃபுல்லி வித்தவுட் த யூஸ் ஆஃப் த என்ஜின் அட் ஆல். அந்த போட்லேயே என்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் தேர் ஃபார் சம் பர்பஸ். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி the women crew can use the engine, but for the unusual situations they never used the engine. That is the quality of honesty. That honesty only paved way for their success. அந்த நேர்மை தான் அவங்களோட பயணத்தை இனிதான் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், as the head of the crew, how did you involve the team? நீங்கள் தான் இந்த டீமோட கேப்டன். எப்படி நீங்கள் எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இன்வால்வ் ஆகிட்டு கம்ப்ளீட் பண்ணீங்க? ஏன்னா அதாவது 6 லேடிஸ் தனியாக ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா அது உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பெண்கள் ஒன்றா இருந்தாங்கன்னா என்ன சத்தம் சண்டை வரும் அப்படின்றது நம்ம சொல்லவே முடியாது. 2 பெண்கள் ஒன்று சேர்ந்தாலே அப்படி, இங்கே 6 பெண்கள் எப்படி ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றது தான் இன்டர்வியூவர் கேட்குறாங்க. திஸ் இஸ் நாட் அ ஜோக் and this is not to fun. Yes, this is being a woman, how they 6 mingled together, that is the question put forward. பாருங்க, because we could discuss எப்படி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு அதை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, we all sailed and trained the same amount. பாருங்கள், we all sailed and trained the same amount. எங்கள் 6 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ட்ரைனிங் தான் கிடச்சது, நாங்கள் ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணோம். and everybody has their own way of dealing with the situation. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. if there is a problem, everyone has a different way of solving
சால்விங் த ப்ராப்ளம். பட் தட் வாஸ் எ குட் திங். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், பிகாஸ் we could discuss different ways of solving a problem and choose the best one. 6 பேரும் 6 ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 6ஐயும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். then we choose the best to solve the problem. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டோ அதை நாங்கள் எடுத்துக்குவோம். உன்னோட ஐடியா என்னோட ஐடியா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா we all trained together and we sailed together, so we have to solve with any type of a problem together only. அப்புறம் and in fact I would say it was easier for us to collaborate and work together. இதுதான் ஒரு பெரிய விஷயம். பெண்கள் ஒன்றுக்கு ஒன்று கொலாபரேட் ஆகிறதும் டீம் ஒர்க் பண்ணுறதும் அப்படின்றது sometimes rare, because there will be an ego among themselves in case of any problem arises, or in case any in case of choosing the different ways of solving a problem. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யாரோட ஐடியாவை எடுக்கலாம், யார் சொல்கிறத கேட்கலாம் அப்படிங்கிற ஈகோ கூட இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் we worked together, நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கு பயல் குப்தா, when you are out at the sea, சீயில் ட்ராவல் பண்ணும்போது டீம் ஒர்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த மிடில் ஆஃப் கிரைசிஸ் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்ப்பா. சீயில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாகவும் இல்லை எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பாக வரும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா தேர் ஷுட் பி த நீட் ஆஃப் டீம் ஒர்க். எங்களுக்கு டீம் ஒர்க்குன்னு ஒன்று கண்டிப்பாக தேவை. ஈவன் டூரிங் த ஸ்டார்ம், இன்கேஸ் நம்ம ஒரு 1 இயரே ட்ராவல் பண்ணாங்களா, அதில் ஏதாவது மான்சூன் டைம் வந்ததுன்னா கடலில் தான் புயல் உருவாகும். அப்போ அந்த மாதிரி புயல் டைமில் என்ன பண்ணுவோம், ஈவன் டூரிங் த ஸ்டார்ம் when 3 people would be out on watch, அதில் நாங்கள் ஒரு 3 பேர் என்ன பண்ணுவோம், 3 will be out, 3 பேர் அந்த போட்டுக்கு வெளியே நின்றுட்டு எங்கே எப்படி காற்றடிக்குது, எந்த திசையில் அடிக்குது அப்படின்றத நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். மீதி 3 பேர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்களா, கிடையாது. the other 3 would be sit inside, wouldn't be able to rest. மீதி 3 பேரும் நாங்கள் உள்ளே போய் நாங்கள் தூங்கலாம் மாட்டோம். somebody would heat the water, என்ன பயங்கரமாக புயல் அடிக்கும்போது குளிரும், அப்போ ஹாட் வாட்டர் ரெடி பண்ணுவோம். the other person would heat the gloves, அது நாங்கள் போட்டுக்கிற க்ளவுஸஸ் எல்லாம் சில பேர் ஹீட் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம் எதுக்கு க்ளவுஸை ஹீட் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் ஷுட் பி மேட் அவுட் ஆஃப் லெதரில் செஞ்ச தோலில் செஞ்ச க்ளவுஸஸ் எல்லாம் இருக்கும். அதை சூடு பண்ணி போடும்போது கை கால்கள் விரத்து போகாமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப குளிரான பகுதிகளெல்லாம் அங்கே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ ஸ்டார்ம் டைமில் 3 will be out to watch and 3 will be inside to get ready the heat water and the heat gloves, because it was raining also. So the team effort actually helped in navigating through the 20 hours long storm. ஒரு டைம் அப்படின்னா ஒரு ஸ்டார்ம் ஒரு புயல் வந்தது, 20 மணி நேரம் ஆச்சு அது கரையை கடக்கிறதுக்கு. அந்த 20 மணி நேரத்துலையும் நாங்கள் இதை தான் மாற்றி செஞ்சுட்டு இருந்தோம். 3 will be out and 3 will be inside. This is called teamwork. I feel that if I had been alone, then it would have been a nightmare to deal with the challenges that the sea throws at me. I feel that if I had been alone, ஒவ்வொருத்தரும் நாங்கள் தனியாக if anyone feel alone, it would have been a nightmare terrible dream. அதாவது ஒருத்தர் மட்டுமே ட்ராவல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது ஒரு பயங்கர கனவாக தான் முடிஞ்சிருக்கும். we worked together and we completed everything as a டீம்ஒர்க்காக தான் நாங்கள் முடித்தோம் அப்படின்னு பயல் குப்தா சொல்கிறாங்க. An interviewer, share your experience about the most challenging task while sailing. இப்போ இந்த ஹெட்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம், மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க்கு, ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கு வர்த்திகா, the sea can get really tough when winds are picking up. பார்க்குறதுக்கு கடல் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்கேஸ் பயங்கரமாக காற்றடிக்கும் போதோ புயல் வரும்போதோ அதனோட இன்னொரு ஃபேஸ், அந்த கடலோட இன்னொரு ஃபேஸை நம்ம பார்ப்போம். அது எந்த மாதிரி டைமு, when the wind rising up, பயங்கரமாக காற்றடிக்கிற அந்த டைமில் the sea can be tough, ரொம்ப டஃப்பாக இருக்கும். those are the times we have to be active. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். கடல் கொந்தளிக்கிற டைமில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். and need to anticipate what could be there again. இவ்வளோ பலமாக காற்று அடிக்குதுன்னா what we have to anticipate means foresee, முன்கூட்டியே நம்ம கணிக்கணும். இவ்வளோ காற்றடிக்குது, இப்படி இருக்கும்போது என்ன அடுத்து நடக்கும் அப்படின்றத they have to guess.
கெஸ், தே ஹாவ் டு கெஸ் வாட் குட் பி தேர் எகெயின். அப்படி என்ன நடக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த சவுத் பெசிஃபிக் ஒன்ஸ் வென் வி ட்ராவல்டு ஓவர் சவுத் பெசிஃபிக் வி என்கவுண்டர்ட் எ ஸ்டார்ம். ஒரு பயங்கரமான ஒரு புயல் வந்தது சவுத் பெசிஃபிக்கில். வேர் த சீஸ் வேர் ஆல்மோஸ்ட் 9 to 10 meters ஹை அண்ட் த winds were picking up. பார்த்திங்கன்னா கடல் அலைகள் பார்த்திங்கன்னா 9 to 10 மீட்டர் உயரத்துக்கு ரொம்ப பயங்கரமாக காற்றெல்லாம் அடிச்சுது. அண்ட் பிக்கிங் அப் டு 60 to 70 knots. இங்கே நாட்ஸ் அப்படின்னு சொல்கிறதப்பா பாருங்கள், a unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.85 கிலோமீட்டர் per hour. நாட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, கடலில் ட்ராவல் பண்ணும்போது அதை டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், கடல் மைல்ன்றது தரைக்கும் அந்த கடல் மைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே 1.852 கிலோமீட்டர் per hour அப்படின்றத தான் 1 நாட்டிக்கல் மைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு கடல் மைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்துக்கு கூட காற்று என்னாகும், அடிக்கும் அப்படின்றது தான். பாருங்கள், இப்போ 1 மைல் அப்படின்னு சொன்னால் தரையில் 1 மைல் இஸ் ஈக்குவல் டு 1.8 கிலோமீட்டர் ஆர் 1.5 கிலோமீட்டர் சொல்லுவோம். 1.5 கிலோமீட்டர் சேர்ந்தது ஒரு மைல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நாட்டிக்கல் மைல் அப்படின்றது நியர்லி 2, பாருங்கள் 1.8 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்றோம். அப்போ சவுத் பெசிஃபிக்கில் 20 hours ஸ்டார்ம் ஒன்று ஒரு நாள் வந்தது. அதில் 60 to 70 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு பயங்கர அலைகள் காற்றடிச்சது. 9 to 10 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு வேவ்ஸ் எல்லாம் வந்தது. அது பயங்கர ரிஸ்கியாக இருந்தது. விச் இஸ் அபவுட் எ ஹரிக்கேன் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட் ஆன் லேண்ட். ஒரு நிலத்தில் எப்படி ஒரு சூறாவளி வந்தால் எப்படி காற்றடிக்குமோ அந்த மாதிரி ஒரு டைம் காற்றடிச்சது பாருங்கள். விச் இஸ் அபவுட் எ ஹரிக்கேன், ஹரிக்கேன்னா சூறாவளி. ஹரிக்கேன் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட் ஆன் லேண்ட். இட் இஸ் நார்மல் ஆன் சி வேர் தெர் இஸ் ஹார்ட்லி எனி லேண்ட் மாஸ் to stop the winds. It is normal on sea where there is hardly any land mass to stop the winds. பாருங்கள், இது கடலில் இதெல்லாம் கேஷுவலாக இருக்கும். ஏன்னா அந்த காற்று கடந்து போகிற வரைக்கும் நாங்கள் அது மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இட் வாஸ் எ பிளஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வென் சம்திங் broke down and after a lot of hard work and effort. இது ரொம்பவே ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. சம்திங் broke down and after a lot of hard work and effort. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் எஃபோர்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அது சரியாகும். வி were able to fix it together. நாங்கள் அதை ஒன்றாவே சேர்ந்து சால்வ் பண்ணுவோம். we will remember this incident as because they have us strength to move on and if something went bad. பாருங்கள், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது தான் நாங்கள் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருப்போம், இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் they can face anything danger on the way. அப்படின்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் எங்களுக்கு பலத்தை கொடுக்கும், எங்களோட முயற்சியை இன்னும் தொடர்றதுக்கான ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தால் என்ன அப்படின்னு மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். we were able to overcome those challenges. ஆமாம், எப்பயுமே ஒரு அமைதியான ஒரு கடல் ஒரு நல்ல மாலுமியை உருவாக்காதுன்னு சொல்லுவாங்க. அமைதியான கடலில் ட்ராவல் பண்ணிவிட்டு நான் ஒரு பெஸ்ட் மாலுமி அப்படின்னு சொல்லிட முடியுமா? கிடையாது. அப்போது ஆர்ப்பரிக்கிற அலைகள் நிறைந்த கடலில் ட்ராவல் பண்ணுற ஒருத்தன் தான் they can say they are the பெஸ்ட் sailors அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் the difficult situations give them a strength to complete their task very usefully. And interviewer putting one more question, what were the exciting moment? வேறு என்ன உங்களோட எக்ஸைட்டிங் மூமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. when we were crossing the Tasman Sea, we witnessed the brilliant southern lights. From the sea. பாருங்கள், இந்த southern light அப்படின்றதுப்பா ஒரு டைப் ஆஃப் லைட் எஃபெக்ட். இஃப் யூ ஹாவ் டைம் மீன்ஸ் யூ கேன் பிக் பிக்சர்ஸ் ஃப்ரம் கூகுள் இமேஜஸ். யூ கேன் சி what are called southern lights. திடீர்னு வானம் ஒரு கலராக வித்தியாசமாக தெரியும், அதை தான் நம்ம southern lights அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டாஸ்மேன் சீயில் ஒரு நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு அந்த லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். வானம் ஃபுல்லாக ஒரே
கலராக மாறும். ஆரஞ்சு இல்லை வேறு பிங்க்கு அப்படின்னு எந்த கலரில் வேணாலும் மாறும். அதுதான் அந்த லைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த்ஸு. நாங்கள் ட்ராவல் பண்ண அந்த டைமில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட், அது கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அது எல்லாம் நாங்கள் வாட்ச் பண்ணோம், சூப்பராக இருந்தது. தட் டூ ஃப்ரம் த sea we were absolutely awe struck means very surprised to see, and we never expected it to see the entire sky lit up in green light. திடீர்னு அந்த ஈவினிங் டைமில் அந்த சன் செட் ஆகிற டைம்லையோ இல்லை மார்னிங் டைம்லையோ பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸிமம் சன் செட் ஆகிற டைமில் இருக்கும். திடீர்னு வானம் ஒரு விதமான கலராக ஒரு விதமான வண்ணத்தில் மாறும். அதை தான் அந்த சதர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் ஒரு நாள் எதிர்பார்க்காத விதமாக வானம் ஃபுல்லாக பாருங்கள், என்டையர் ஸ்கை லிட் அப் இன் க்ரீன் லைட், அப்படியே முழு வானமும் க்ரீன் கலரில் மாறுச்சு. அதெல்லாம் பார்த்தோம். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. தெர் வாஸ் பயோலியூமினிசன்சஸ் அப்படின்றதும் லைட்டிங் எஃபெக்ட் தான், பிரைட் லைட்ஸ் எஃபெக்ட். அதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். டால்ஃபின்ஸ் ஸ்விம்மிங் இன் த வேக் ஆஃப் த போட் லைக் அவர் நெய்பர்ஸ். நாங்கள் ட்ராவல் பண்ணுற எங்கள் போட்டு பக்கத்துலேயே வரும். என்னது, நிறைய டால்ஃபின்ஸ் எல்லாம் வந்து விளையாட நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் எ வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ். அது மட்டுமா, எவ்வளோ எக்கச்சக்கமான சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் கூட நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. வி ஸ்பாட்டட் எ டெட் ஸ்பெர்ம் வேல். பாருங்கள், டெட் ஸ்பெர்ம் வேல். வேல்னா சுறா மீன். ஒரு பெரிய சுறா மீன் ஒன்று பார்த்தீங்க, சாரி வேல்னா திமிங்கிலம். எஸ், வி ஸ்பாட்டட் எ டெட் ஸ்பெர்ம் வேல் ஒன்ஸ். நாங்கள் ஒரு நாள் ஒரு பெரிய திமிங்கலம், இறந்து போன ஒரு பெரிய திமிங்கலத்தை நாங்கள் பார்த்தோம். அண்ட் வி தாட் இட் வாஸ் அன் ஐலேண்ட் ஃப்ரம் ஏ டிஸ்டன்ஸு. ஒரு நாள் நாங்கள் டாஸ்மென்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் எங்களுக்கு ஒரு தீவு ஒன்று தெரிகிற மாதிரி இருந்தது. வி தாட் இட் ஷுட் பி அ ஐலேண்ட். அண்ட் வென் வி வேர் க்ளோஸ் டு த ஐலேண்ட் வி வேர் சர்ப்ரைஸ்டு டு see a டெட் ஸ்பெர்ம் வேல். ஒரு பெரிய திமிங்கலம் இறந்து கிடந்ததை நாங்கள் பார்த்தோம். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு ஐலேண்ட் மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இட் வாஸ் ஸோ ஹியூஜ். அவ்வளோ பெருசாக இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தீவு போல் தெரிஞ்சது. வி ஆர் நாட் அ ஸ்பெஷலிஸ்ட். நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டெல்லாம் கிடையாது. ஸோ வென்எவர் வி ஸ்பாட்டட் சம்திங் இன் த sea we had to google it to learn more about the species. திடீர்னு நாங்கள் கடலில் எதையாவது நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் அதை கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்குவோம் அது என்ன ஏது அப்படின்றது. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னே ட்ராவல் பண்ணது கிடையாது. அண்ட் தீஸ் ஆர் த எக்ஸைட்டிங் மொமெண்ட். அண்ட் இன்டர்வியூர் புட்டிங் ஒன் கொஷின், அண்ட் ஹவு டிட் த க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த sea. எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஏன்னா த்ரூ அவுட் த டே ட்ராவல் பண்ணும். இதெல்லாம் ரிஸ்கியான டைமில் தே ஹாவ் டு ஒர்க் டுகெதர் அண்ட் டீம் ஒர்க் வேணும். ரொம்ப காமாக இருக்கும்போது எப்படி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? எப்படி கடலில் போய் ஷட்டில் காக் விளையாடிட்டு இருப்பாங்களா, இல்லை கொஞ்ச நேரம் நீந்திட்டே வரலான்னு சொல்லி பண்ணுவாங்களா? அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள். During circumnavigation we picked up some hobbies. நாங்கள் circumnavigation போகலான்னு முடிவு பண்ணும்போதே ஆளுக்கு நாங்கள் ஒரு ஹாபியை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அண்ட் kept posting pictures of delicacies like golgappas. posting pictures of delicacies அப்படின்றதுப்பா nice and tasty dishes. அந்த மாதிரி வெரைட்டியான நாங்கள் டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி அதோட பிக்சர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஒன் மோர் திங், த கோல்கப்பாஸ் அப்படின்றது பானிபூரியை தான் நம்ம கோல்கப்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பானிபூரி, அந்த மாதிரி பானிபூரியோட பிக்சர்ஸு, வேறு அந்த டிஷ்ஷஸோட பிக்சர்ஸ் எல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் அதெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் கேக்ஸ் ஆல்சோ. we also read books when the weather was pleasant. climate ரொம்ப ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும்போது we used to read books. நிறைய புக்ஸ் எல்லாம் படித்தோம். and did some quilling அப்படின்றது பேப்பர் ஆர்ட் ஒர்க்கு. quilling அப்படின்றது என்னதுப்பா? பேப்பர் ஆர்ட் ஒர்க்கு. அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கு, கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணோம். வைல் த டீம் லீடர் ஜோசி ரீட் காமிக்ஸ் அண்ட் ராமாயணா டூரிங் ஹர் ஜோர்னி. எங்களோட கேப்டன் மேக்ஸிமம் எதை படிச்சுட்டு வருவாங்க? நிறைய காமிக்ஸும் ராமாயணாவும் படிச்சுட்டு வருவாங்க. ஐ லவ்டு குக்கிங் ஆஸ் வெல் அஸ். ஸ்வாதி பீக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? குக்கிங். அண்ட் ஐ இன்டெலிஜ்ட் இன் பேக்கிங். நிறைய குக்கிங்கு, இந்த பேக் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய நான் பண்ணுவேன். ஐ ஆல்சோ லைக்டு கிராஃப்டிங் எ லாட். நிறைய கிராஃப்ட் எல்லாம் கூட பண்ணி வச்சுருப்பேன். ஐ யூஸ் டு மேக் லேம்ப் ஷேட்ஸ் அப்படின்றது பாருங்கள், இந்த டேபிள் பக்கத்தில், அதாவது டேபிள் லைட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு ரேப்பர் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. டிசைனாக கலராக இருக்கும் லைட்டில், டேபிள் லைட் மேலே. அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் நிறைய லேம்ப் ஷேட்ஸ் எல்லாம் செய்வோம். ஐ லவ் இட் வென் பீப்புள் அப்ரிஷியேட் த ஃபுட் தட் ஐ குக். நான் நிறைய சமைச்சு கொடுப்பேன். அதை அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் பெட்டர். ஸோ ஐ கேவ்
மை க்ரூ மெம்பர்ஸ் த பெஸ்ட் டிஷ்ஷஸ். எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட் டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நிறைய நான் குக் பண்ணி கொடுப்பேன். தட் வாஸ் பாசிபிள் ஆன் த லேண்ட் வித் த லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் தட் வி ஹேட் ஆன் த போட்டு. லேண்டில் இருக்கிற மாதிரி இல்லை, எங்கள் போட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான், லிமிட்டெட் சோர்ஸஸ் வச்சு தான் செய்யணும். அதுலேயே நான் பெஸ்ட்டெல்லாம் நிறைய பண்ணி கொடுப்பேன். அப்போது பாருங்கள், ரீடிங் புக்ஸு, கிராஃப்ட் ஒர்க்கு, குவில்லிங், பேப்பர் ஒர்க்கு, ரீடிங் காமிக்ஸ், ராமாயணா, குக்கிங் அண்ட் பேக்கிங், இதெல்லாம் தான் அவங்களோட ஹாபீஸாக இருந்தது. அதுக்கு வர்த்திகா 6 is a great number. We are always entertained. We watched movies, listening to music. 6 பேர் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின் பண்ணோம். மூவிஸ் பார்க்குறது, மியூசிக் கேட்குறது. அண்ட் we won't believe some of the goodies the crew rustled up in our tiny pantry. goodies the crew rustled up in our tiny pantry. tiny pantry அப்படிங்கிறதுப்பா ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த இடம். நாங்கள் 6 பேரும் அடிக்கடி நாங்கள் அந்த பேண்ட்ரிக்கு போயிட்டே இருப்போம். ஏன்னா நிறைய சமைச்சு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே தான் இருப்போம். எல்லாம் நல்லா சாப்பிடுவோம். ஈவன் வயல் சேலிங் ரவ்சீஸ் வி மேட் பரோட்டாஸ், நிறைய பரோட்டாலாம் செஞ்சு சாப்பிடுவோம் சீக்குள்ளேயே ட்ராவல் பண்ணும்போது. அண்ட் பேக்கடு கேக்ஸ் அண்ட் ப்ரெட்ஸ் அண்ட் ஈவன் மேட் ஹல்வா அண்ட் ரசகுல்லா. நிறைய கேக்கு, ப்ரெட்டு, ஹல்வா, ரசகுல்லா எல்லாமே நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். அண்ட் வி செலிப்ரேட்டட் த ஃபெஸ்டிவல்ஸ் அட் சி. அதாவது சீயில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஃபெஸ்டிவல்ஸும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ரிமெம்பர் த தீபாவளி வி ஸ்பெண்ட் அட் த சி. இன்றைக்கி கூட நாங்கள் நினச்சி பார்க்குறோம், நாங்கள் கடலில் கொண்டாடின அந்த தீபாவளியை இன்னும் எங்களால் மறக்க முடியல. வி செலிப்ரேட்டட் 3 birthdays இன்க்ளூடிங் த ஃபஸ்ட் பர்த்டே ஆஃப் த போட்டு. போட்டோட ஃபஸ்ட்டு பர்த்டேவையும் சேர்த்து மொத்தம் நாங்கள் 3 birthdays நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஆல்சோ ஸ்பெசிஃபிக் அக்கேஷன் லைக் கிராசிங் த ஈக்குவேட்டர் லைனை கிராஸ் பண்ணும்போதும், இன்டர்நேஷ்னல் டேட் லைனை கிராஸ் பண்ணும்போதும் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது தான். இந்த ஈக்குவேட்டர், இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படின்றதெல்லாம் ஒரு இமேஜினரி பிளேஸ். அதாவது எர்த்தில் ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் டே அண்ட் நைட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த ஒரு பர்டிகுலர் லைன்லேருந்து ஒன் சைடு பார்த்தோம் அப்படின்னா டே டைமாக இருக்கும், அனதர் சைடு பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மிடிலான ஒரு பிளேஸு, அதுதான் இரவும் பகலும் பிரிகிற அந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த மாதிரி ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணும்போது, இன்டர்நேஷ்னல் டேட் லைனை கிராஸ் பண்ணும்போதும் நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன். மொத்த நாடு உங்களை ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. எதுக்காக? 6 பெண்கள் சேர்ந்து சர்க்கம் நேவிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு மொத்த வேர்ல்டு கண்ட்ரியும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தது. எப்படி நீங்கள் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ணீங்க? வி நோ தட் தி என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங். நாங்கள் 6 பேர் ட்ராவல் பண்ணுறத மொத்த கண்ட்ரியும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது, எங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வி நெவர் வாண்டட் தம் டு ஹாவ் எ சிங்கிள் டே திங்கிங் தட் வி ஆர் இன் ட்ரபிள். அதனால் எங்கள் மனசுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம், ஒரு நாள் கூட அவங்கள எதுவும் ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்? நாங்கள் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்னே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். we know that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we were facing. People, they may thought we are safe and there will be dangers in the sea while traveling. மக்கள் நினைப்பாங்க எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றது. ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக ப்ராப்ளம் எல்லாம் கூட வரும். அது எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் வெளியில் மற்ற மக்கள்கிட்ட எதுவுமே நாங்கள் தெரிவிச்சுக்கல, ஏன்னா அவங்க பயப்படுவாங்கன்றதுக்காக. ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவ்ஸ் தட் வி கெப்ட் இன் மைண்ட் வாஸ் வி டிட் நாட் வாண்ட் டு ஃப்ரைட்டன் தெம். மொதல் விஷயம் அதுதான். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணுமே ஒழிய அதை வச்சு நம்ம பயமுறுத்தக்கூடாது. அப்போது எவ்ரி டைம் வி ட்ரைடு we never want to frighten them. அவங்கள பயமுறுத்தக்கூடாதுன்னு மட்டும்தான் நினச்சோம். we decided that once circumnavigation was over, we are going to show what we have actually gone through. இந்த circumnavigation சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஷோ பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சோம். அப்படின்னா எவ்ரி டைம் பீப்புளை பயப்படாமல் நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணணும். அதனால் நாங்கள் எந்த ரிஸ்க்கும் நாங்கள் வெளியில் காட்டிக்கல. அடுத்தது, as a women, how would you consider this expedition? பெண்களாக நீங்கள் எப்படி இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணது இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா பெண்களாகவே இந்த உலகத்தை சுற்றி வந்த 6 பேரில் நாங்களும் இருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை. அண்ட் வி couldn't have imagined anything better for our cast off. நாங்கள் இதை தவிர வேறு எதுவுமே நாங்கள் எதிர்பார்த்ததே கிடையாது. we never thought a minute to remove the boat from the sea. கடல்லேருந்து நம்ம திரும்பி போயிடலாம் நாங்கள் எப்பயும் நினச்சது கிடையாது. அது எல்லாம் எங்களுக்கு ஒரு பெருமை. அஃப்கோர்ஸ் we
all being a women team, it is a great boost to women in the country. எதனால் பெருமைப்படுறோம் அப்படின்னா, நாங்கள் இந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்தியா கண்ட்ரியில் இருக்கிற அத்தனை பெண்களும் அவங்க தே தாட் இட் இஸ் எ பூஸ்ட், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உந்துதலாக இருக்கும். பட் அஸ் வி ஆர் கோயிங் அஸ் அ sailors, we all as sailors have seen. ஆனால் பெண்ணாக இல்லை, ஒரு செயிலராக நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, what we could have come across means sea does not discriminate between gender. This is the most important line from this incident. பாருங்க, sea does not discriminateனா பாகுபாடு. கடல் அப்படின்றது ஜெண்டரை பொறுத்து டிஃப்ரென்ஸ் காட்டவே காட்டாது. அதாவது இப்போது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நிலம், நீர், காற்று, வானம், ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது ஏன் பஞ்சபூதம் வச்சுருக்கோம் அப்படின்னா பாருங்களேன், இது ஏழை பணக்காரன், ஆண் பெண், அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அது அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெருப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது பஞ்சபூதங்கள், அதுவும் ஒன்று. இப்போ நெருப்பு எதுவாக இருந்தாலும் அதை எரித்து சாம்பலாக்கும் திறமை அதுக்கு இருக்குது. இது பணக்காரன், இது ஏழை, இது ஒரு பிரைம் மினிஸ்டரோட வீடு அப்படின்னெல்லாம் எதுவும் அது திங்க் பண்ணாது. அது மாதிரி சி டஸ் நாட் டிஸ்கிரிமினேட் த ஜெண்டர். ஆண் என்ன பெண் என்ன, சிங்கிறது பொது தான். இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல். ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்னு சொன்னால் ஜீரோ, அதாவது அது பெண் ஆண் அப்படின்ற பாகுபாடெல்லாம் பார்க்காது. அண்ட் வி ஹவ் ரியலைஸ்டு தட் ஜெண்டர் டஸ் நாட் பிளே எ ரோல் இன் செயிலிங். அதாவது ஜெண்டர்னால் இட் நெவர் பிளேஸ் எ ரோல் இன் செயிலிங். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆண் என்ன பெண் என்ன ப்ராப்ளம் வரும், சால்வ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டா போதும். ஆணும் பெண்ணும் தே கேன் ட்ராவல். இட் இஸ் ஜெண்டர் நியூட்ரல். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன் யூ கேன் கோட் ஃபார் யுவர் பேராகிராஃப்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரீட், சி டஸ் நாட் discriminate between gender, it is always a gender neutral, and we have realized that the gender does not play a role in sailing. அது பாகுபாடு காட்டாது. But to boost the moral in the country and for more women to take in adventures like sailing. இன்னொரு பெருமைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் ஒரு டிசிப்ளின் வரும். என்ன டிசிப்ளின்? மோர் women to take in the adventurous like sailing. எங்களை மாதிரி இந்த அட்வென்ச்சரஸ் செயலிங்கை மற்ற பெண்களும் அதை செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு பூஸ்டாக அமையும். I feel it is a great that all women team has been formed to undergo this expedition. பெண்கள்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த எக்ஸ்பெடிஷனை கம்ப்ளீட் பண்ணினது மற்ற பெண்களுக்கு உந்துதலாக இருக்கும் அப்படின்றத நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஒரு சி செயிலராக நினைக்கும் போது சி பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி முடிக்கிறாங்க. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், with this I conclude this session and let me explain in another topic in the following classes. Thank you for your kind support. Thank you, students.